ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ரீதயா ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி ஒரு சில கேக் ஆர்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா சாக்கோ ட்ரஃபிள் கேக் 1.5 kg ஆர்டர் வந்திருந்தது. இந்த கேக்கை கஸ்டமர் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. நான் ஒரே பேட்சில் 1.5 kg பேக் பண்ணலை. 1 kg கேக்குக்கான ஸ்பாஞ்சை 9 inch டின்லையும் 1/2 kg கேக்குக்கான ஸ்பாஞ்சை 7 inch டின்லையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேக் போர்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஐசிங் பண்ணிக்கிட்டேன். 2 kg கேக் போர்ட் எடுத்திருந்தேன். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inches இருக்கும். உங்ககிட்ட கரெக்டான டின் சைஸ் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். கஸ்டமர் இந்த கேக்கை க்ரீன் கலரில் கேட்டிருந்தாங்க. டிசைன் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லாததுனால நானே பிங்க் கலரில் அங்கங்கே ரோஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக இந்த கேக் பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. செகண்ட் கேக் பார்த்தீங்கன்னா ரஸ்மலாய் கேக். இந்த கேக்குக்கு ஃபில்லிங் வைக்க ரஸ்மலாய் நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். வெளியில் வாங்கி பண்ணுறதை விட நம்மளே வீட்டில் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லா வரும். இந்த கேக்குக்கு சுகர் சிரப் யூஸ் பண்ண மாட்டோம். ரஸ்மலாய் சோக் பண்ணுற மில்க்கு தான் கேக் சோக்கிங்க்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த மில்கை க்ரீம்லையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபில்லிங்ஸ்க்கு ரஸ்மலாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே நட்ஸை ஆட் பண்ணால் கேக் நல்லா ப்ரீமியமாக ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கேக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1200 grams இருந்துச்சு. 200 grams எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நம்ம ஃபில்லிங்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சதுனால. இந்த கேக்கை ஸ்கொயர் ஷேப்பில் கேட்டிருந்தாங்க. 1 kg கேக்குக்கான பேஸை நான் 9 inch ஸ்கொயர் டின்னில் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சென்ட் பண்ண டிசைன் தான். ஸ்கொயர் கேக் இல்லைனா ரெக்டாங்கிள் கேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிப். கேக்கில் சுகர் சிரப், க்ரீம், ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா அவுட் சைட் ஐசிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 4 சைட்லேயும் கேக்கை லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ ட்ரிம் பண்ணிவிட்டு நீங்கள் ஐசிங் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரவுண்ட் கேக்கை விட ஸ்கொயர் கேக் ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஷார்ப் எட்ஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும். கஸ்டமர் சென்ட் பண்ண மாடலில் ட்ரிப்பிங்ஸ் இருந்துச்சு. அதுக்கு நான் ஒயிட் சாக்லேட் கனாஷ் தான் யூஸ் பண்ணேன். கூட எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ட்ரிப்பிங்ஸ்க்கு நியூட்ரல் கிளேஸ் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. கிளேஸ்க்கு பதில் கனாஷ் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மேலே 5 ரசமலாய் வச்சுட்டு நட்ஸ் தூவி விட்டு ஃபாண்டன்ட்டில் ஃப்ளவர்ஸ் வச்சு கேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபைனலாக இந்த கேக் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருந்தது. தேர்ட் கேக் செய்கிறப்ப தான் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த கேக்கோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட். இதுலேயும் அந்த இளநீர் தண்ணியை வச்சு தான் சோக் பண்ணணும். டேஸ்ட் நல்லா வரும். இந்த கேக்கை 1 kgயில் கேட்டிருந்தாங்க. இதுவும் கஸ்டமைஸ் கேக் தான். ப்ளூ கலரில் வேணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன ஜாலின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பப்பி தீம் கேக். பப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தீமில் கேட்கணுன்னே ஜாலியாகிட்டேன். கேக்குக்கு கீழே நான் எடிபிள் ரிப்பனை வச்சுட்டு ஃபாண்டன்ட்டில் பப்பியோட இயர்ஸ், ஐஸ், நோஸ் ரெடி பண்ணிவிட்டு கேக்கில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபாண்டன்ட் மேலே ஃபாண்டன்ட் வைக்கிறப்போ லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு வச்சா மூவ் ஆகாது. ஃபைனலாக நம்ம பப்பி கேக் இப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. சிலர் நட்ஸோடு கேட்டாங்க. 2 கஸ்டமர் ப்ளெயினாக வேணும்னு சொன்னாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இந்த டேவே ஜாலியாக போச்சு. பெங்கல் புயலப்போ உங்கள் ஏரியாவில் தண்ணி வந்துச்சா, கரண்ட் இருந்துச்சா, இல்லை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் எந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye bye.